ஷலோம் ஷலோம் ஷலோம். இந்த காலை வேளையில் நாம் தியானிக்க இருக்கிற பகுதி எரேமியா 3வது அதிகாரம். நாம் எடுத்துக்கொள்வோம். நாம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். அப்பா பிதாவே, உமக்கு நன்றி. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுதும் கூட எங்க மத்தியில நீங்க அசைவாடுங்க அப்பா. எங்க இருவர் மூவர் என் நாமத்தினால் கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் வாசம் செய்வேன் என்று சொன்னவர் எங்க மத்தியில நீங்க வாசமாய் இருப்பதற்காக நன்றி. உங்களுடைய வார்த்தைகளை ஆண்டவரே இயேசப்பா, உங்க வார்த்தைகள் மூலமாக எங்களோடு கூட நீங்க இடைபெற போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். நாம் எடுத்துக்கொள்வோம். எரேமியா 3வது அதிகாரம். இதில் மொத்தம் 25 வசனங்கள் உள்ளது. இந்த எரேமியா 3வது அதிகாரத்திற்கு போவதற்கு முன்பாக நான் ஒரு சிறிய விளக்குரை கொடுக்க நான் விரும்புகிறேன். இந்த எரேமியா 3வது அதிகாரத்தில் தேவனுடைய இருதயத்தையும் தேவனுடைய வாஞ்சை, அவருடைய குமுறுதலையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த எரேமியா புஸ்தகத்தில் வடக்கு ராஜ்யம் மற்றும் தெற்கு ராஜ்யத்தை பற்றின, அதாவது வடக்கு யூதா மற்றும் தெற்கு யூதா பற்றின ராஜ்யத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜனங்கள் எப்படி தேவனை மறந்து அங்கு இருக்கிற அந்நிய தேவர்களையும் எகிப்தியரையும் அஷீரியர்களையும் பின்பற்றி அவர்கள் சோரம் போனார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இங்கு பார்த்தீங்கன்னா இந்த தெற்கு ராஜ்யம் பாவத்தினால் அக்கிரமத்தினால் நிறைந்து அவர்கள் தேவனை விட்டு அந்நிய தேவர்களோடு கூட போவதை ஆண்டவர் எப்படி அக்கிரமமாய் அதை பார்க்கிறார், அதை குறித்து என்ன பேசுகிறார் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் தேவன் எப்படி தெற்கு யூதாவையும் மற்றும் வடக்கு யூதாவையும் மற்றும் எருசலேமையும் அவர் நேசிக்கிற தேவனாய் இருக்கிறாரு என்றதை குறித்தும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் தேவனுடைய இருதயத்தின் வலி, எப்படி என் ஜனங்கள் என்னை மறந்து அவர்கள் என்னுடைய நேசத்தை விட்டு அவர்கள் வேறு மார்க்கமாய் போனார்கள், என்னுடைய உடன்படிக்கையை மறந்து விட்டு எப்படி அவர்கள் பின்மாற்றத்துக்குள்ளாய் போனார்கள், எப்படி எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள், எப்படி என்னை மறந்து அவர்கள் வழி விலகி போனார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசி இடத்துல அவர் சொல்ல போகிறார். அதை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். இந்த அதிகாரத்திற்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்க விரும்புகிறேன். Return back to me, my love. என் நேசமே, நீ என்னிடத்தில் திரும்பு என்கின்ற தலைப்பை நான் கொடுக்கிறேன். இந்த 1லிருந்து 5 வசனங்கள் வரைக்கும் அதற்கு அந்த பகுதிக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு ஐ எம் ஃபெய்த்ஃபுல் ஸ்டில் ரிட்டன் டு மீ. நான் உண்மை உள்ளவராய் இருக்கிறேன், நீ என்னிடத்தில் மனம் திரும்பு. அடுத்த பகுதி 6லிருந்து 18 வரைக்கும் You are backslided but still return back. நீ பின்மாற்றத்தில் போனவள், ஆனாலும் நீ என்னிடத்தில் மனம் திரும்பு. 3வது பகுதிக்கு நான் கொடுக்கிற தலைப்பு Return and receive healing. மனம் திரும்புங்கள், அப்பொழுது குணமாக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. இந்த 1வது வசனம் இப்படியாய் போடப்பட்டிருக்கிறது. ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட அவள் அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் இனி திரும்பி போவானோ, அந்த தேசம் மிகவும் தீட்டுப்படும் அல்லவா என்றும் மனுஷர் சொல்லுவார்கள். அதாவது உதாரணத்துக்கு ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. அந்த புருஷனானவன் அந்த மனைவியை விவாகரத்து பண்ணி அந்த மனைவியை அணைச்சிடுறாங்க. அந்த மனைவியானவள் அவள் விவாகரத்து ஆன பிறகு அவள் போய் இன்னும் ஒரு புருஷனை திருமணம் செய்து கொண்ட பிறகு மீண்டுமாக முதலாவது அந்த புருஷனிடத்துல திரும்பி வந்தால் அவள் தீட்டுப்பட்டவள் அல்லவா? அப்படி
அப்படித்தானே யூதாவே, நீயும் தீட்டுப்பட்டிருக்கிறாய். நீ எனக்கு மணவாளியாய் இருக்கிறாய், நான் உனக்கு மணவாளனாய் இருக்கிறேன். நான் தான் வந்து உன்னை திருமணம் பண்ணி கொண்டேன், நான் தான் வந்து உன்னோடு கூட உடன்படிக்கை ஏற்றுக்கொண்டேன். நீ என்னுடைய பார்வையில் விலையேற பெற்றவளாய் இருக்கிறா. ஆனாலும் கூட இன்றைக்கு என்ன நீ மறந்து விட்டு நீ அந்நிய தேவர்களுக்கு பின்பாக நீ ஓடிக்கொண்டிருக்கிறாயே. உன் இளவயதின் நாயகனாகிய என்ன நீ மறந்துவிட்டு, என்ன நீ தள்ளிவிட்டு நீ அந்நிய தேவர்களை பின்பற்றி சோரம் போகிறாயே என்று கர்த்தர் இங்கு சொல்லி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால உன்னுடைய தேசம் தீட்டுப்பட்டு இருக்கிறது, உன்னுடைய தேசம் பாவத்தினால் நிரப்பப்பட்டு காணப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. கர்த்தர் அதற்கு கொடுக்கிற பெயர் என்னவென்றால், நீயோவென்றால் அநேக நேசரோடு வேசித்தனம் பண்ணினாய். கர்த்தர் இங்க வந்து விக்கிரக ஆராதனையை குறித்து சொல்லுகிறாரு. அந்த விக்கிரக ஆராதனையை தான் கர்த்தர் வந்து வேசித்தனம் பண்ணினாய் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. இப்போ விபச்சாரம் பண்ணுகிற ஸ்ரீ இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அநேகரோடு ஒரு தவறான உறவில் இருப்பாங்க. அப்போது அப்படிப்பட்டவங்க அந்த எப்படி அந்த பாவத்தின் சேற்றில் சிக்கி கொண்டு இருக்கிறாங்களோ அப்படி தான் இந்த யூதா தேசம் பார்த்தீங்கன்னா வந்து உண்மையான தேவனை விற்று அநேகர் அங்கு எகிப்தியர் வந்தாலும் அவர்களுடைய தேவனை பின்பற்றுகிற ஜனங்கள் இருந்தாலும் அவர்களை பின்பற்ற இந்த யூத மக்கள் அவங்க வந்து பின்பாக ஓடி போவார்கள். அடுத்தது அஷீரியர்கள் வராங்கன்னா அவங்களுடைய தெய்வங்கள் எப்படிப்பட்டது, அதை வந்து நம்ம எப்படி தொழுது கொள்ளலாம், அந்த தேவர்கள் கிட்ட இருந்து நம்மளுக்கு நன்மை வராதான்னு இவங்க வழி விலகி போறவங்களாம் காணப்பட்டாங்க. அதனால தான் கர்த்தர் இந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ வேசிதனம் பண்ணினாய் என்று, ஆகிலும் என்னிடத்திற்கு திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இங்கு கர்த்தருடைய இருதயத்தை நம்ம பார்க்க முடியுது. கர்த்தர் வந்து சொல்றாரு, நீ தப்பு பண்ணதான், நீ வந்து என்னை விட்டு விலகி போயிட்டதான், ஆனாலும் நீ என்னிடத்திற்கு திரும்பி வா, நான் உன்னை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. அதற்காக தான் நான் அந்த தலைப்பு கொடுத்தேன், என் நேசமே நீ என்னிடத்தில் மனம் திரும்பு என்று. ஹல்லேலூயா. 2வது வசனம் இப்படியாய் போடப்பட்டிருக்கிறது, நீ மேடுகளின் மேல் உன் கண்களை ஏறெடுத்து நீ வேசிதனம் பண்ணாத இடம் ஒன்று உண்டோ. அதாவது நான் சொன்னது போல இந்த மக்கள் வந்து மலைகள் மேலே பள்ளத்தாக்குகள் மேலெல்லாம் தோப்புகளை கட்டி விக்கிரக ஆராதனைகளை செய்வதில் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஆட்களாய் காணப்பட்டார்கள். இந்த பாவம் வந்து வான பரியந்த அளவு எட்டினது. அடுத்தது வந்து 2வது பகுதி அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, வனாந்திரத்திலே அரேபியன் காத்து கொண்டிருக்கிறது போல நீ வழி ஓரங்களில் உன் நேசருக்கு காத்து கொண்டிருந்து உன் வேசிதனங்களினாலும் உன் அக்கிரமங்களினாலும் தேசத்தை தீட்டுப்படுத்தினாய். இங்கு கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன விட்டுட்டு எப்படி இந்த அரேபியன் என்றால் எதை குறிப்பிடுகிறது என்றால் கொள்ளையர்களை குறிப்பிடுகிறது. ஒரு மனுஷன் கொள்ளை ஆடுகிறவனாய் இருந்தால் அவன் எப்படி வந்து ஜாக்கிரதையா பார்த்து கொண்டே இருப்பான் இல்லையா. வழி ஓரத்தில் உட்காந்துட்டு யார் வராங்க, யார் போகிறாங்க, யார்கிட்ட பணம் நிறைய இருக்குது, எப்படி போயிட்டு நம்ம அதை கொள்ளையடிக்கலான்னு அவன் காத்து கொண்டு இருப்பான். அப்படி தான் இந்த ஜனங்கள் வந்து யார் வருவாங்க, எந்த விக்கிரகத்தை பின்பற்றலாம், எந்த தோப்புகளை வெட்டலான்ட்டு அவங்க காத்து கொண்டு இருக்கிறாங்களாம். அதனால இந்த தேசமே தீட்டுப்பட்டதாய் காணப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. அடுத்தது 3வது வசனம், அது நிமித்தம் மழை வருஷியாமலும் பின்மாறி இல்லாமலும் போயிற்று. உனக்கோ சோரஸ்ரீயின் நெற்றி இருக்கிறது, நீயோ நாணமாட்டேன் என்கிறாய். கர்த்தர் சொல்லுகிறாரு, வானமும் பூமியும் என்னுடையது, நீ பண்ணுகிற பாவத்தின் நிமித்தம் அக்கிரமத்தின் நிமித்தம் மழையை வர்ஷியாதபடிக்கு நான் வந்து அதை தடை பண்ணி வைத்திருக்கிறேன். உன்னுடைய தேசத்தில் ஆசீர்வாதம் இல்லாமல் போகிறது என்றால் சற்று நீ யோசித்து பாரு, எதனால எனக்கு ஆசீர்வாதம் வரலை, என் தேசத்தில் ஏன் மழை பெய்ய மாட்டுது, ஏன் பின்மாறி வரமாட்டுதுன்னு நீ யோசிச்சு பாரு. உன்னுடைய அக்கிரமம் மிகுதியாய் இருக்கிறது என்று இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறாரு. நம்முடைய தேவனை விட்டு நாம் எதை வந்து நாம் வந்து வணங்கி கொண்டிருக்கிறோம், நம்மளுடைய
நம்மை நாமே நம்பிக்கொண்டு நம்ம வந்து நம்மளுடைய ஞானத்தை நம்பிக்கொண்டு இருக்கிறோமா, இல்லை பணத்தை நம்பிக்கொண்டு இருக்கிறோமா, இல்லை மற்ற மனிதர்களை விக்கிரகமாய் நாம் வந்து நம்பிக்கொண்டிருக்கிறோமா? அதனால ஒருவேளை நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தின் மழை தடைப்பட்டு நிற்கிறதா என்று நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். இங்கு கர்த்தர் அதுதான் சொல்றாரு, உன்னுடைய தேசத்தில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறது என்றால் நீ செய்து கொண்டிருக்கிற விக்கிரக ஆராதனை தான் இன்றைக்கு மழையை வர்ஷிக்க கூடாதபடிக்கு தடை பண்ணி இருக்கிறது. பின்மாறி இல்லாமல் போயிற்று. உன்னுடைய வயல் நிலங்கள் எல்லாம் வறண்டு போய் காணப்படுகிறது. சரியான அறுவடை இல்லாமல் இருக்கிறது. உனக்கோ சோரஸ்ரீ, அதாவது வந்து நீ வந்து சோரம் போனவளை போல உன்னுடைய கணவரால் கைவிடப்பட்டு அநேகரிடத்துல நீ வந்து அவமானப்படுகிறவளை போல நீ காணப்படுகிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. 4வது வசனம், நீ இது முதல் என்னை நோக்கி என் பிதாவே தேவரீர் என் இளவயதின் அதிபதி என்று சொல்லி சதா காலமும் கோபத்தை வைப்பாரோ அதை என்றென்றைக்கும் காப்பாரோ என்கிறாய் அல்லவோ? இதோ இப்படி நீ சொல்லியும் பொல்லாப்புகளை செய்து மிஞ்சி போகிறாய். இங்க ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே என்னை நீங்கள் வந்து மறந்துட்டீங்களா? உங்களுடைய கோபம் வந்து எனக்கு முன்பாக சதா காலமும் இருக்குமா என்று என்னை பார்த்து கேட்குற, ஆனாலும் கூட என்னுடைய வழிக்கு நீ வரமாற்றியே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இங்கு கர்த்தர் வந்து என்ன சொல்கிறார் என்றால், ஆண்டவர் வந்து கோபப்படுகிற தேவன் அல்ல, அவர் இரக்கம் உள்ளவர். அவருடைய கோபம் வந்து அதாவது வந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு தான், ஃபார் அ மொமெண்ட். நம்ம கண்களை எப்படி நம்ம இமைத்து அதை திறக்கிறோமோ, அது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் சொல்லுவாங்க. நம்ம எப்படி நம்மளுடைய கண்களை பிளிங்க் பண்ணி ஓப்பன் பண்ணுறோமோ அது போல தான் அவருடைய கோபம். ஏசாயா 54:8 வசனம் இப்படியாய் போடப்பட்டிருக்கிறது, அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவர் நம் மீது கோபமாய் இருக்கிறார் என்பதற்காக நாமும் கூட வந்து ஆண்டவர் என் கூட கோபமா இருக்கிறார், அதனால நான் மனம் திரும்ப மாட்டேன்னு போகக்கூடாது. அவருடைய கோபம் ஒரு இமை பொழுதான், ஆனால் அவருடைய கிருபையோ நித்திய நித்தியம். ஹல்லேலூயா. எதனால ஆண்டவருடைய கோபம் நம் மீது வருகிறது என்பதை நம்ம ஊய்த்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒருவேளை இங்க சொல்லப்பட்ட காரியத்தை போல ஏதாவது விக்கிரகங்கள் நமக்குள்ள ஒளிந்து கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு நம்ம ஒரு பிசிக்கலான ஒரு இமேஜையோ இல்லை ஒரு ஐடலையோ ஒரு சிலையோ நம்ம வணங்கலைனா கூட நமக்குள்ள என்னென்ன விக்கிரகங்கள்லாம் காணப்படுகிறது? நமக்குள்ள பொறாமை இருக்கலாம், பெருமை இருக்கலாம், பொய்யின் ஆவி இருக்கலாம், இல்லை பாவங்கள் இருக்கலாம், இச்சைகள் இருக்கலாம், மறைமுகமான பாவங்கள் கூட இருக்கலாம். எது எதெல்லாம் விக்கிரகமாய் காணப்பட்டு ஆண்டவருக்கு நமக்கு முன்பாக அது அக்கிரமமாய் நின்று கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் அறிக்கை செய்து விட்டுவிடும்போது கர்த்தருடைய கோபம் நீங்கி அவருடைய நித்திய கிருபை நம் மீது இறங்கும். ஹல்லேலூயா. அவருடைய கோபம் இமை பொழுதுதான். ஹல்லேலூயா. அடுத்த 2வது பகுதிக்கு நேராய் நாம் செல்லலாம். 6வது வசனத்திலிருந்து 18வது வசனத்து வரைக்கும் நான் ஒரு தலைப்பு கொடுத்திருந்தேன். 2வது தலைப்பு, பின்மாற்றத்தில் போனவளே நீ மனம் திரும்பு. ஹல்லேலூயா. இங்கு எப்படி யோசியா ராஜாவின் நாட்கள்ல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யூத மக்கள் வந்து சீர்கெட்டு ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். இன்றைக்கு ஆண்டவர் எப்படி அவர்களை மனம் திரும்ப சொல்கிறார் என்பதை குறித்து நாம் இங்கு ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் மற்றும் யூதா சகோதர சகோதரிகள் என்று சொல்லுகிறார். இங்கு யோசியா ராஜாவின் நாட்களில் கர்த்தர் சொல்லுகிறார், சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள் செய்ததை கண்டாயா? நீ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்கிற காரியத்தை பார்த்தியா? யோசியா ராஜாவே, இந்த ஜனங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க? நீ ஆளுகை செய்கிற இந்த நாட்களில் இந்த ஜனங்கள் எனக்கு விரோதமாக உயரமான சகல மலைகள் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் அங்கே வேசிதனம் பண்ணினாள். வேசிதனம் என்றால் நான் ஏற்கனவே சொன்னது போல விக்கிரக ஆராதனை, சிலை வழிபாடை குறிக்கிறது. இந்த ஜனங்கள் வந்து குறி கேட்கிறதும் பில்லி சூனியம் செய்கிறதிலும் பாக
பாகாலை வணங்குவதிலும், அடுத்தது வந்து அங்கு இருக்கிற அசீரியருடைய தெய்வங்களையும் எகிப்தினுடைய தெய்வங்களை வணங்குவதில் இவர்கள் பேர் பெற்றவர்களாய் காணப்பட்டார்கள். மோலோகு என்கின்ற அந்த அந்நிய தெய்வங்களை எல்லாம் வணங்கி தங்களுடைய பிள்ளைகளை வந்து பார்த்திங்கன்னா வந்து நெருப்பில் போட்டு அந்த விக்கிரக ஆராதனைக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுக்கிற ஜனங்களாய் இவர்கள் காணப்பட்டார்கள். அதனால் ஆண்டவருடைய கோபாக்கினை வருகிறது. ஆனாலும் கூட ஆண்டவர் அவருடைய இருதயத்தை மீண்டுமாக அவர் ஊற்றி சொல்லுகிறார், நான் உன்மேல் இரக்கமாக தான் இருக்கிறேன், நீ என்னிடத்தில் மனம் திரும்ப மாட்டாயா? இந்த அதிகாரம் முழுவதுமாய் வாசித்து பார்த்தால் கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்லுவார், நீ என்னிடத்தில் திரும்பு, நீ என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவள் இப்படியெல்லாம் செய்த பின்பு நீ என்னிடத்தில் திரும்பி வா என்று நான் சொன்னேன், அவளோ திரும்பவில்லை. ஹல்லேலூயா. நாமும் கூட எத்தனை தடவை ஆண்டவர் வந்து நம்மை பார்த்து சொல்லியிருப்பார், என் மகனே என் மகளே நீ என்னிடத்தில் ஓடி வந்துடு, இந்த பாவத்தை செய்யாத, இந்த காரியத்தில் ஈடுபடாத, இந்த நண்பர்களோடு போகாதன்னு நிறைய தடவை பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசியிருப்பார். ஆனால் எத்தனையோ தடவை நம்ம அதை அல்லை தட்டி விட்டு நம்ம வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருப்போம். இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட ஆண்டவர் சொல்வார், என்னுடைய வேதத்தை எடுத்து வாசிக்க மாட்டியா, இந்த நேரத்தை எனக்கு கொடுக்க மாட்டியான்னு. ஆனால் அதை காட்டிலும் இது ஆண்டவரே அப்புறம் நான் வாசித்து கொண்டிருக்கிறேன், வேதத்தை நான் அப்புறம் கூட வாசிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத வேலை செய்து கொண்டு இருப்போம். டிவி பார்த்து கொண்டு இருக்கலாம், இல்லை வந்து உலக காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து போய்கொண்டு இருக்கலாம். ஆண்டவரிடத்தில் திரும்பாமையே நம்ம பதில் சொல்லி கொண்டு இருப்போம். எங்கள் ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, நான் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர், நானே என்னுடைய ஸ்டாண்டர்டை வந்து உனக்காக நான் கீழே இறக்கி, என் மகளே நீ வந்துட மாட்டியா என்கிட்ட, நான் இப்பொழுதும் கூட என்னுடைய இருதயத்தை திறந்து நான் உன்னை கூப்பிட்டு கொண்டு இருக்கிறேனே, ஆனால் நீயோ நான் உங்ககிட்ட வரமாட்டேன், நான் உன்னிடத்தில் திரும்புவதில்லை என்று நீ சொல்லுகிறாயே. இதை பார்த்த உன்னுடைய சகோதரியாகிய யூதா அவளும் ஒரு துரோகியாய் மாறினாள் என்று. ஹல்லேலூயா. வடக்கு இஸ்ரவேலரும் தெற்கு இஸ்ரவேலரும், இந்த வடக்கு யூதாவும் தெற்கு யூதாவும் பண்ணுகிற அக்கிரமங்களை மிகுதியாய் இருப்பதை கர்த்தர் இங்கு சுட்டி காட்டு கொண்டிருக்கிறார். 8வது வசனம், சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள் விபச்சாரம் பண்ணின முகாந்திரங்கள் எல்லாவற்றின் மித்தமும் நான் அவளை அனுப்பிவிட்டு அவளுடைய தள்ளுதல் சீட்டை அவளுக்கு கொடுத்த போதும் அவளுடைய சகோதரியாகிய யூதா என்கின்ற துரோகி பயப்படாமல் இவளும் போய் வேசித்தனம் பண்ணினாள். ஹல்லேலூயா. முதலாவது நமக்கு தெரியும், இஸ்ரவேலில் மொத்தம் 12 கோத்திரம், 10 கோத்திரம் தனியாய் பிரிந்தது, 2 கோத்திரம் தனியாய் பிரிந்தது, யூதா மற்றும் பெஞ்சமின். மற்ற 10 கோத்திரங்கள் பார்த்திங்கன்னா வந்து இஸ்ரவேல் ஜனங்களாய் அவர்கள் வந்து பிரிந்து போனாங்க. ஆனால் இந்த 2 கோத்திரத்துக்கு தான் இஸ்ரவேல் என்று பெயர் வந்தது, யூதா என்ற பெயரும் அவர்களுக்கு தான். இந்த 10 கோத்திரத்தையும் ஆண்டவர் முதலாவது நியாய தீர்ப்பில் கொண்டு வந்த போது இந்த தள்ளுதல் சீட்டை கொடுத்தார். அதை எதை குறிப்பிடுகிறது என்றால் சிறை, கேபிட்டிவிட்டி, அதாவது அவர்களை சிறை பிடித்து கொண்டு போனார்கள். பாபிலோனியரும் அசீரியர்களும் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள். ஆனால் அதை பார்த்து கொண்ட யூதாவும் தேவனை விட்டு வழிவிலகி இவர்களும் விக்கிரக ஆராதனைக்குள்ள முழுகின போது கர்த்தர் இவர்களுக்கும் ஒரு தள்ளுதலை சீட்டை கொடுத்தார். ஹல்லேலூயா. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சிறைப்பிடிப்பு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இங்கு எரேமியா தீர்க்கதரிசி இந்த யூதாவை பார்த்து பேசி கொண்டு இருக்கிறாரு. பாபிலோனிய வரப்போகிறாங்க, பார்த்தீங்கன்னா அசீரியர்கள்லாம் உனக்கு விரோதமாக வரப்போகிறாங்க, நீ இன்னும் வந்து மனம் திரும்பாம தேவனிடத்தில் வராமல் இருந்தினா ஆண்டவர் வந்து உன்னை சிறைக்குள்ளாய் மாற்றுவார், உன்னை சிறை பிடித்து கொண்டு போவார்கள் என்று சொல்லியும் இந்த ஜனங்கள் வந்து கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. ஹல்லேலூயா. அதனால் அந்த தேசம் தீட்டுப்பட்டது. கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டு உயிரில்லாத ஜீவன் இல்லாத விக்கிரகங்களை அவர்கள்
அவர்கள் வந்து பணிந்து கொண்டிருந்தார்கள். அதனால அவர்களுடைய இருதயமும் அவர்கள் அந்த அந்த கற்களை போலவே மாறினது. ஹல்லேலூயா. ஏசாயா 44:18 வசனம் இப்படியாய் சொல்லியிருக்கிறது, அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், காணாதபடிக்கு அவர்கள் கண்களும் உணராதபடிக்கு அவர்கள் இருதயமும் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட உலக மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அநேக நேரங்களுக்கு வந்து அவர்கள் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை அவங்க அறியாமையே இருக்கிறாங்க. அநேக நேரத்தில் நம்ம கூட போயிட்டு அவங்களுக்கு வந்து சுவிசேஷத்தை அறிவித்திருப்போம். ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா அறியாமையால் அவர்கள் இருக்கிறார்கள். நாமும் கூட அன்றைக்கு அறியாமையில் இருந்த நம்மை தான் கர்த்தர் வெளிச்சத்திடத்திற்கு கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. நம்ம புறஜாதியாய் இருந்தோம், ஆனாலும் கூட நாம் பாவிகளாய் இருக்கும் போதே கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்து அறியாமையில் மூடத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை அழைத்து அவருடைய வெளிச்சத்தின் பாதையில் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இங்கேயும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், சீர்கெட்ட இஸ்ரவேலே, இப்பயாச்சு என்னிடத்தில் மனம் திரும்ப, நான் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறேனே, ஆனால் நீ எனக்கு விரோதமாக துரோகம் செய்து கொண்டே நீ போகிறாயே, என்னிடத்தில் நீ திரும்பி வரமாற்றியே, பச்சையான சகல மரத்தின் கீழும் விக்கிரக தோப்புகளை கட்டி அநேக சொரூபங்களை நீ வணங்கி கொண்டிருக்கிறாயே, என்னை மறந்து உன் நேசராகிய என்னை மறந்து நீ சீர்கெட்ட பிள்ளையை போல அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாயே என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. இங்கு வந்து இதற்கு ஒரு சின்ன ஒரு தலைப்பு கொடுக்க விரும்புகிறேன். இந்த 11-14 வரைக்கும் பாவத்தின் சம்பளம் மரணம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரோமர் 6:23 எப்படியாய் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அநேக பாவங்களை செய்து கொண்டே இருக்கிறாங்க. அவங்க ஆத்துமாக்கள் சோரம் போய்கொண்டே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் வந்து இவர்களை வந்து அடிமைத்தனத்துக்கு உள்ளாக வந்து இவர்களை மற்ற ஜாதியார் வந்து ஆளும்படிக்கு சிறைப்பிடித்து போகும்படிக்கு ஆண்டவர் செய்கிறார். ஆனாலும் கூட இந்த ஜனங்கள் வந்து பாவத்தை வந்து அறிக்கை செய்யாமல், அவர்களுடைய இருதயங்கள் உணராமல், அவர்களுடைய கண்கள் வந்து அதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர், நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சியோனுக்கு அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மெய்ப்பார்கள். இங்கே கூட ஆண்டவர் இன்னொரு சான்ஸ் கொடுக்குறாரு. இன்னைக்காச்சும் என்கிட்ட வந்துடு, நான் இவ்வளோ சொல்கிறேனே, நீ இன்னும் உன்னுடைய பாவத்தில் தான் இருப்ப, இன்னும் நீ மரணத்துக்கு நேராக தான், நான் மரித்தாலும் நான் மரித்து கூட போவேன், ஆனால் என்னுடைய பாவத்தை விட்டு, என்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு நான் மனம் திரும்ப மாட்டேன் என்று நீ சொல்லுகிறாயே, இது என்ன நியாயம் என்று கர்த்தர் இவர்களோடு கூட இடை பெற்று கொண்டிருக்கிறார். கர்த்தர் இங்கு சொல்லுகிறார், மனம் திரும்பி ஒப்புக்கொள். ஹல்லேலூயா. கர்த்தர் இங்க என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு நல்ல மேய்ப்பர்களை ஏற்படுத்துவேன், அவர்கள் அறிவோடும் புத்தியோடு உங்களை நடத்துவார்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றால், நீங்கள் உங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு என்னிடத்தில் திரும்புவீர்கள். அப்பொழுது எருசலேம் கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள். சகல ஜாதியாரும் எருசலேமில் விளங்கின கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் அதனிடமாய் சேருவார்கள். அவர்கள் இனி தங்கள் பொல்லாத இருதயத்தின் இச்சையின்படி நடவார்கள். கர்த்தர் என்ன சொல்றார்னா, இன்றைக்கு நான் உங்களை வந்து ஒரு நல்ல மெய்ப்பனுக்குள்ள ஒப்புவிக்கும் போது, நீங்க மனம் திரும்பி உங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிடும் போது இது முடிவுக்கு வரும். நீங்க செய்கிற விக்கிரக ஆராதனை முடிவுக்கு வரும். அது மாத்திரமல்ல, உங்களுடைய சீர்கேடான எல்லா காரியங்களும் முடிவுக்கு வரும்போது நான் உங்களை வந்து ஆற்றுவேன், நான் வந்து உங்களில் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய பிதாவாகிய தேவன் நாமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா பாவிகளாக இருக்கும்போது அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்து அவருடைய அன்பை விளங்க செய்யும்படிக்கு
அவர் வந்து தன்னுடைய மகனையே இந்த உலகத்திற்காக கொடுத்தார். இயேசு கிறிஸ்து வந்து நமக்காக இந்த உலகத்தில் பிள்ளையாய் பிறந்து அவர் நம்மை போலவே வந்து மனிதனாகவும் வாழ்ந்து அவர் பரிசுத்தமாய் நின்று கடைசி வரைக்கும் நமக்காக சிலுவையில் அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி நமக்காக மரித்தார். ஹல்லேலூயா. அவர் ஒரு நல்ல மேய்ப்பன். அவரை தான் ஆண்டவர் வந்து நமக்காக கொடுத்தார். அவர் நமக்காக எல்லா அக்கிரமத்தையும் எல்லா மீறுதல்களையும் எல்லா பாவங்களையும் ஏற்றுக்கொண்ட பிறகு கர்த்தர் நம்மை இந்த அறிவிலும் இந்த புத்தியிலும் அவர் நடத்த ஆரம்பித்தார். இன்றைக்கு நாமும் கூட விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருந்த நாம் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்று இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் மூலமாய் இன்றைக்கு மகிமை பெற்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறாரு. இன்றைக்கு அதுதான் கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு நல்ல மெய்ப்பனாய் இருக்கிறேன், நீ என்னிடத்தில் திரும்பு, உன்னுடைய பாவங்களை அறிக்கையிடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போமே, நம்மளிடத்துல எப்படிப்பட்ட பாவங்கள் நம்ம இடத்துல காணப்படுகிறது? ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இன்னும் செய்து கொண்டிருக்கிறோமா? மொபைல் அடிக்ஷனை கூட பார்த்திங்கன்னா நம்ம அநேக நேரம் நம்ம ஆண்டவரை மறந்து போய் கொஞ்ச நேரம் ஃபோன் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம எடுப்போம். ஆனால் அதிலேயே மூழ்கி போய் ஆண்டவருக்கு வந்து நேரத்தை கொடுப்பதை காட்டிலும் உலகத்துக்குரிய காரியங்களுக்கு மொபைலுக்கு வந்து நம்ம அடிமைகளாக நம்ம இன்றைக்கு இருக்கிறோமா? இன்றைக்கு அதிலிருந்து கூட ஆண்டவர் வந்து வெளிவரும்படிக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு. மூன்றாவது பகுதிக்கு நேராய் செல்வோம். மனம் திரும்பு, அப்பொழுது குணமாக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. இங்கு ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகளே, நீங்க மனம் திரும்புங்கள், உன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடு, இன்றைக்கு நீ குணமாக்கப்படுவாய் என்று. ஹல்லேலூயா. அநேக பாவத்தின் நிமித்தம் பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் வருது. அந்த டிப்ரெஷன்னால பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் சிறு வயதிலேயே வந்து பாதிக்கப்பட்டு நிறைய ட்ரீட்மெண்ட்குள்ளாக போகிறாங்க. நேற்றைய தினத்தில் நான் ஒரு சாட்சி கேள்விப்பட்டேன். அதாவது வடக்கு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு டாக்டர் வந்து இன்னொரு தேசத்தில் வந்து டிப்ரெஷனுக்கான மருந்தே இல்லையா, அந்த தேசத்தில் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்களா, டிப்ரெஷன்னா என்னன்னு கூட தெரியாதாம். அப்போது இந்த டாக்டர் கேள்விப்பட்டு அங்கே இருக்கிற ஒரு டாக்டரை காண்டாக்ட் பண்ணி, உங்களுடைய தேசத்தில் மாத்திரம் எப்படி இந்த டிப்ரெஷன் என்கின்ற ஒரு டாக்கே இல்லாமல் இருக்குது, எப்படி வந்து இதற்கு அந்த மருந்தே இல்லாமல் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னும் போது அந்த பகுதியில் இருக்கிற மியான்மார் தேசம் நினைக்கிறேன், மியான்மார் தேசத்தில் இருந்த அந்த டாக்டர் சொன்னாராம், எங்களுக்கு அதெல்லாம் தேவைப்படாது, நாங்களே ஒருவர் நாங்கள் ஆற்றிக்கொள்ளுவோம் என்று சொன்னாராம். அதை சொல்லிவிட்டு அவர் ஃபோனை வச்சுட்டாராம். இந்த டாக்டருக்கு ஒரே குழப்பம் ஏற்பட்டுச்சா, நம்ம அப்போ நேரடியாகவே போய் பார்க்கலான்னு இவர் அந்த தேசத்துக்கு கிளம்பி போனாராம். போய் பார்த்தா அங்கே இருக்கிறவங்களுடைய லைஃப் எல்லாமே வந்து சாதாரணமாக தான் இருக்காம். ரொம்ப உயர்ந்த படிப்பு படித்த ஜனங்கள் அல்ல, ரொம்ப வந்து ரொம்ப ஒரு பாஷான ஒரு வீடுகள் நிரம்பின ஒரு சிட்டி போல் இல்லை, சாதாரண மக்களாக தான் இருந்தாங்களாம். ஆனால் அவங்களுக்குள்ளே இருந்த ஒற்றுமையை பார்க்கும்போது, ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு கஷ்டம் வருது, ஒரு மரணம் ஏற்படுதுன்னா மற்ற அந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் சென்று ஆறுதல் பண்ணுவாங்களாம். அப்புறம் இன்னொரு வீட்டில் வந்து ஒரு திருமணமோ இல்லை ஒரு நல்ல காரியம் நடக்கிறது என்றால் இவங்க எல்லாரும் போயிட்டு அவங்கள வந்து மகிழ்ச்சிக்குள்ளாக அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்து அவங்கள வந்து இன்னும் வந்து மகிழ்விப்பார்களாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேசத்தில் அந்த பகுதியில் இந்த டிப்ரெஷன் என்கின்ற பேச்சுக்கே இடமில்லாமல் போயிற்றா. இன்றைக்கு கர்த்தர் அதுதான் சொல்கிறாரு, நீ மனம் திரும்பி நீ அமர்ந்திருந்தால் நீ ரட்சிக்கப்படுவாய், நீ மனம் திரும்பி உன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்யும் போது நீ குணமாக்கப்படுவாய். உன்னிடத்தில் காணப்படுகிற இந்த வியாதி, உன்னிடத்தில் காணப்படுகிற தனிமை என்கின்ற எல்லாமே வந்து இந்த நோய் என்கின்ற அறிகுறிகள் கூட உன்னை விட்டு தூரமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எங்க கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் உன்னை என்னுடைய பிள்ளைகளின் வரிசையில் வைத்த, என்னுடைய சுதந்திரமாய் நான் உனக்கு இடத்தை கொடுத்த, நான் உன்னை வந்து என்னுடைய சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டேன், நான் உனக்கு தகப்பனாய் மாறினேன். ஆனாலும் கூட நீ என்னை விட்டு நீ தூர போயிட்டியே, என்னுடைய
கவரிங்குள்ளவே நீ வராமல் போயிட்டியே, இது என்ன நியாயம்? நான் தானே உன்னை தெரிந்து கொண்டேன், ஆனால் நீ என்னிடத்துல கிட்டி சேரக்கூடாதபடிக்கு எது தடையாய் நின்று கொண்டிருக்கிறது? நீ உன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்யக்கூடாதபடிக்கு எது உனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கு ஒரு தகப்பனுடைய இருதயத்தை நம்ம பார்க்கிறோம். இங்கு நம்ம எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 15வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்கலாம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். லூக்கா 15:11-21. அப்பொழுது அது பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்திற்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படிக்கு அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கின்ற தீவட்டியினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர், எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கும் விரோதமாகவும் உனக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரன் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து போய் தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஹல்லேலூயா. நம்ம இங்கு பார்க்கிறோம், ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அதில் அந்த இளைய மகன் தன்னுடைய தகப்பன் கிட்ட, எனக்கு சேர வேண்டிய என்னுடைய ஆஸ்தியை இப்பவே தாங்கன்னு அதை பிரித்து வாங்கி கொண்டு போய் தூர தேசத்துக்கு போய் அவன் துன்மார்க்கமாய் அதை செலவழிக்கிறான். ஹல்லேலூயா. கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த பணம் எல்லாம் செலவழித்த பின்பு அந்த இடத்துல ஒரு பஞ்சம் வருகிறது. அப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த தேசத்தில் இருக்கிற ஒரு குடிமகன் இடத்துல போயிட்டு அவன் அடைக்கலம் புகுகிறான். அங்கே கூட பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சம் நேரிடுகிற வேலையில் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லாத போது அந்த பன்றிகளுக்கு கொடுக்குற அந்த தீவனத்தை அவன் சாப்பிட நினைக்கிறான். ஆனால் அது கூட அவனுக்கு கிடைக்கல. கடைசியில் பார்க்குறோம், அவனுடைய புத்தி தெளிந்த பின்பு என்று போடப்பட்டிருக்கிறது. அப்போ அது வரைக்கும் அவனுடைய புத்தி அடைக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. அவனுடைய பாவங்கள் அவனுடைய கண்களை மறைத்து விட்டது. அவனுடைய இருதயத்தை உணராமல் அடைத்து போட்டது. அதனால தான் வசனம் இங்கு சொல்லுகிறது, அவனுக்கு புத்தி தெளிந்த பின்பு. ஹல்லேலூயா. அவன் நினைக்கிறான், என்னுடைய தகப்பன் இடத்துல எத்தனையோ கூலிக்காரங்க பூர்த்தியான சாப்பாடை சாப்பிட்றாங்க, நல்லா இருக்கிறாங்க, அவருடைய பிள்ளையா இருந்துட்டு அவருடைய வாரிசாய் நான் இருந்து இன்றைக்கு இந்த பன்றி தின்னுகிற இந்த தீவனம் கூட எனக்கு கிடைக்காம நான் சோரம் போயிற்றனே என்று அவன் நினைக்கிறான். நான் மீண்டுமாக என் தகப்பன் இடத்துல நான் போகிறேன், அவரிடத்துல நான் மன்னிப்பு கேட்க போகிறேன். ஒருவேளை அவருடைய மகனா வாழ எனக்கு தகுதி இல்லைனாலும் அவருடைய வேலைக்காரனா நான் இருக்க போகிறேன்னு அவன் ஒரு முடிவு செய்து அவன் போகிறான். அப்பொழுது அந்த குமாரன் வருகிறத தன்னுடைய தகப்பன் தூரத்திலிருந்து பார்க்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய மகன் எப்போ வருவான்னு அந்த தகப்பனுடைய இருதயம் காத்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு என்னுடைய மகன் வரமாட்டானா, நாளைக்கு என்னுடைய மகன் வரமாட்டானா, அவன் தவறு செய்தது உண்மைதான், அவன் பாவம் செய்தது உண்மைதான், ஆனால் இன்றைக்கு மனம் திரும்பி என் இடத்துல வந்துட மாட்டானான்னு அந்த தகப்பனுடைய இருதயம் காத்து கொண்டே இருந்தது. அப்போ அந்த தகப்பன் தூரத்திலிருந்து பார்க்கிறான். அப்போ அவனுடைய மகன் அந்த தூரத்தில் வருவதை கண்டு முதலாவது இந்த தகப்பன் தான் அவனிடத்துல ஓடி போய் மனதுருகி அவன் கழுத்தை கட்டி கொண்டு
முத்தம் செய்கிறான். ஹல்லேலூயா. அப்படிதான் நம்மளுடைய பரலோக தகப்பனும் நாம் பாவிகளாய் இருந்தபோது நம்ம வெகு தூரத்தில் அவரை விட்டு தூரமாய் போயின பின்பும் நம்ம பின்மாற்றத்தில் நம்ம போயிருந்த பின்பும் ஆண்டவருடைய இருதயம் என்னிடத்தில் என்னுடைய மகள் இன்றைக்கு வரமாட்டாளா, நாளைக்கு வந்துட மாட்டாளா, அவளுடைய தவறுகளை அவள் அறிய மாட்டாளா என்று ஆண்டவருடைய இருதயம் ஏங்கிக் கொண்டே இருந்தது. நம்ம அவரிடத்தில் வருவதற்கு முன்பாகவே அவர் நம்மிடத்தில் வந்து அவருடைய நேசத்தை நமக்கு காண்பித்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் இங்கு அவருடைய இருதயத்தை வந்து ஊற்றுகிறாரு. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் இந்த 19வது வசனத்தில் சொல்றாரு, நான் உன்னை பிள்ளைகளின் வரிசையில் வைத்திருக்கிறேன் என்று. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது நம்மளுடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றார், இதோ நாம் வந்து அவருடைய மணவாட்டிகளாய் இருக்கிறோம். நம்மளுடைய மணவாளன் என்னைக்கு வேணாலும் அவர் வரலாம், அவருக்காக நம்ம ஆயத்தமாக காத்து கொண்டு இருக்கிறோமா? இப்போது வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு 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 சகோதரனுக்கும் ஒரு சகோதரிக்கும் வந்து என்கேஜ்மெண்ட் ஆயிருக்குன்னா அந்த என்கேஜ்மெண்ட் ரிங் போட்டிருப்பாங்க, ஒரு கவனன்ட். இந்த மகனுக்கும் இந்த மகளுக்கும் இந்த தேதியில் வந்து திருமணத்தை நாங்கள் நிர்ணயம் பண்ணியிருக்கிறோம், அன்றைக்கு திருமணம் ஆக போதுன்னு ஒரு உடன்படிக்கை அவர்கள் செய்து கொள்வார்கள். சாதாரண உலகத்து மக்களே அப்படி செய்யும் போது அந்த சகோதரனோ சகோதரியோ அந்த நாள் வரும் வரைக்கும் அவங்க காத்து கொண்டே இருப்பாங்க, என்றைக்கு எங்களுக்கு திருமணம் ஆக போகுது, என்றைக்கு என்னுடைய மணவாளனோடு நான் சேர போகிறேன்ட்டு. அப்போது அந்த நாள் வரும்போது அவங்க அந்த திருமணத்தின் சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள். அப்படி தான் நாமும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறோம். மணவாட்டியாகிய சபை நாம் அவருக்காக காத்து கொண்டிருக்கிறோம். வழியில் எத்தனை அவரை விட்டு தூரப்படுத்தும்படிக்கு எத்தனை விக்கிரகங்கள் வந்தாலும் உலக காரியங்கள் வந்தாலும் அவரை விட்டு நம்ம பின்வாங்கி போகாமல் அவருக்காக பரிசுத்தமாய் ஆயத்தமாய் காத்து கொண்டிருக்கும் போது நிச்சயம் நம் தேவன் அவரிடத்தில் கொண்டு செல்வார். ஹல்லேலூயா. அதுதான் இங்கே ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் என்னிடத்தில் நீ திரும்பி வா, என் மனைவியே, என் மணவாட்டியே என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. அடுத்தது நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு விரோதமா, நீ என்னை மறந்து, நீ என்னை விட்டு நீ தூர போகிற, நீ வந்து என்னுடைய வழியில் நீ வரமாற்ற, நீ மாறுபாடாக இருக்கிற, ஆனாலும் கூட நான் உன் மீது இரக்கமாக இருக்கிறேன், நீ திரும்பி வா. 22வது வசனம், சீர்கெட்ட பிள்ளையே திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றும் இதோ உம்மிடத்தில் வருகிறோம், நீரோ எங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் சொல்ல மாட்டீங்களே. நான் உன்னிடத்தில் வரேன், ஆனால் நீங்கள் என்கிட்ட வரமாட்டீங்களே. எப்படி அந்த கெட்ட குமாரனுடைய தகப்பன் அந்த மகன் வருவதற்கு முன்பாகவே ஆயத்தமாக இருந்தாரோ அப்படிதான் நம்மளுடைய பரம தகப்பனுடைய இருதயமும் நமக்காக ஏங்கி கொண்டிருக்கிறது. பரலோகத்தில் ஒரு பாவி மனம் திரும்புதல் நிமித்தம் எப்படி மிகுந்த சந்தோஷம் ஏற்படுகிறதோ அப்படிதான் ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களை பார்த்து நீ என்னிடத்தில் திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. நம்ம ஜனங்கள் சொல்றாங்க, ஆமா ஆண்டவர் எங்களை கூப்பிட்டது உண்மைதான், ஆண்டவர் எங்களை மனம் திரும்ப சொன்னது உண்மைதான், ஆனாலும் கூட நாங்கள் வந்து வழுகி போகிற ஜனங்களாக இருந்தோம். நாங்கள் மாத்திரம் அல்ல, எங்களுடைய தகப்பன் எங்களுடைய பிதாக்கள் வந்து அவர்கள் சோரம் போனார்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆண்டவர் வந்து அந்த எகிப்தின் அடிமைதனத்தில் இருந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த 430 வருடம் அடிமைதனத்திலிருந்து மீட்டு கொண்டு வெளியே கொண்டு வராரு. மோசே ஆண்டவரிடத்தில் பிரவேசிக்கும்படிக்கு மோசே அந்த சீனாய் மலையின் மேலே ஏறுகிறார். ஆனால் இந்த ஜனங்களோ சீக்கிரமாய் ஆண்டவரை மறந்து வழி விலகி போனார்கள். அங்கு இருக்கிற அவர்களிடத்தில் இருந்த அந்த தங்கத்தையும் அந்த மற்ற உலோகங்களையும் வைத்து அந்த பொன் கன்றுக்குட்டியை வார்ப்பித்து விக்கிரக ஆராதனைகளை செய்ய ஆரம்பித்தார்கள். அதுதான் இந்த ஜனங்கள் இங்கே சொல்றாங்க, நாங்கள் இலட்சியின் பாதையில் நாங்கள் போனோம், சிறு வயதிலிருந்து எங்கள் பிதாக்களும் வந்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்து நாங்கள் எங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை பிரயாசத்தை நாங்கள் தடுத்து விட்டோம். ஆண்டவர் எங்களை கூப்பிடுகிறார் தான்,
ஆனாலும் கூட நாங்கள் மனம் திரும்ப மாட்டோம், எங்கள் இச்சையின் பாதையில் தான் நாங்கள் இன்னும் செல்வோம் என்று இந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இடை பெற்று கொண்டிருக்கிறாரு. இன்றைக்கு எந்த காரியம் நமக்கும் ஆண்டவருக்கு முன்பாக தடையாய் நின்று கொண்டிருக்கிறது? ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், இந்த யோசியா ராஜா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எழுப்புதலை அந்த தேசத்தில் கொண்டு வர வேண்டும் என்று எவ்வளவோ பிரயாசத்தை எடுத்தார். ஆனால் இந்த ஜனங்கள் வழுகி போகிறவர்களாகும், பின்மாற்றத்தில் போகிற ஜனங்களாக அவர்கள் சோரம் போனார்கள். விக்கிரகத்தையும் கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டு, நாள் பார்த்து கொண்டு, குறி கேட்டு கொண்டு, அது மாத்திரமல்லாமல் பில்லி சூனியங்களை செய்து கொண்டு அவர்கள் ஆண்டவருக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். இன்றைக்கு பரலோக தந்தை அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக அனுப்பி நம்முடைய பாவத்தை மீட்கும்படிக்கு அவரையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தாரு. ஆனாலும் கூட நம்ம உணராதபடிக்கு எந்த பாவம் நமக்கு முன்பாக தடையாய் நின்று கொண்டிருக்கிறது. இந்த நாளில் கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார், என் மகளே, என் மகனே, நீ என்னிடத்தில் மனம் திரும்ப மாட்டாயா? இன்றைக்கு என்னிடத்தில் ஓடிவா. இன்றைக்கு அந்த ரட்சிப்பின் நாள், இன்றைக்கு அந்த ரட்சணிய நாள். இன்றைக்கு நீ என்னிடத்தில் மனம் திரும்பும் போது நான் இன்றைக்கு உன்னை குணமாக்குவேன் என்று இப்பொழுதும் கூட நாம் எழுந்து நின்று நம் ஆண்டவரிடத்தில் நம்மை நாமே அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இன்றைக்கு என்னை நான் உங்களிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னிடத்தில் காணப்படுகிற இந்த மறைமுகமான பாவங்கள், உமக்கு பிரியமில்லாத விக்கிரக ஆராதனைகளை என்னை விட்டு நீங்கள் தூரப்படுத்துங்க, என்னை விட்டு நீங்கள் நீக்கி போடுங்க. நான் குணமாக விரும்புகிறேன், நான் உங்கள் அண்டையில் நான் வருகிறேன்ப்பா. இன்றைக்கு நான் மனம் திரும்பி வரும்போது நான் இன்றைக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். அநேக ஜாதிகளுக்கு நான் ஆசீர்வாதமாய் நான் மாறப்போகிறேன் என்று இன்றைக்கு நம்மை விட்டு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். இஸ்ரவேல் மனம் திரும்பாதா என்று கர்த்தர் ஏங்கிக் கொண்டிருந்தார். இஸ்ரவேல் தன்னுடைய பாவ வழிகளை விட்டு விலகாதா என்று கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருந்தார். இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலருக்கு நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உமக்கு விரோதமான குற்றங்கள் ஏதாவது இருந்தால் ஒரு விஷயம் எங்களை நீர் மன்னிங்கப்பா. ஒரு விஷயம் எங்கள் பாவங்களை மன்னிங்கப்பா. அந்த இளைய குமாரன் வந்தது போலப்பா, சமூகத்தில் தகப்பனே எங்களை தாழ்த்தி நாங்கள் வருகிறப்பா, நாங்கள் மனம் திரும்புகிறப்பா. ஒரு எங்களை நீங்க நோக்கி பாருங்க. நம் கர்த்தரை நோக்கி நம்ம இந்த பாடலை கூட சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்தலாம். அப்பா பிதாவே, இது இந்த
கால வேளையில் கூட தகப்பனே, இந்த அதிகாரத்தின் மூலயமா அநேக வார்த்தைகள் மூலமாக எங்கள் கூட பேசினீரே, அதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. இப்பொழுது அடிகளை மறைத்து நீர் வெளிப்படுங்க. சுயமாய் ஒன்றும் பேசாத படிக்கை பரிசுத்த ஆவியானவரே என் வாயோடு இருந்து நீங்கள் பேசுங்க. உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம், மாத்திரம் உயர்த்துகிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எரேமியா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். நீ இது முதல் என்னை நோக்கி, என் பிதாவே தேவரீர் என் இளவயதின் அதிபதி என்று சொல்லி சதா காலமும் கோபத்தை வைப்பாரோ, அதை என்றென்றைக்கும் காப்பாரோ என்கிறாய் அல்லவோ? இதோ இப்படி நீ சொல்லியும் பொல்லாப்புகளை செய்து மிஞ்சி போகிறாய் என்றார். இந்த வசனத்தில் பார்க்கிறோம், தேவனை பிரியப்படுத்த விரும்புகிற நீங்கள் பொல்லாப்புகளை செய்து மிஞ்சி போகிறீர்கள், என்னை கோபப்படுத்துகிறீர்கள். ஆனாலும் நான் உங்கள் மேல் இரக்கமாய் இருக்கிறேன், இமைப்பொழுது கைவிட்டாலும் உருக்கமாய் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் இந்த வசனம் மூலமா நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த நாளிலும் நாமும் கூட தேவனை எப்பொழுதும் நம்ம ஆண்டவரை கோபப்படுத்தி கொண்டு இருக்கிறோமா? இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். நாம கூட தேவனை கோபப்படுத்தாத படிக்கு எத்தனையோ முறை பாவம் செய்து இருக்கிறோம். பிரியமில்லாத காரியங்களை செய்து நாம் மிஞ்சி போயிருக்கலாம். இந்த நாளில் நாம் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டோம் என்றால் தேவன் இரக்கமாய் இருக்கிறார். இந்த நாளில் எந்தெந்த இடத்துல நம்ம பாவம் செய்தோம், எத்தனையோ முறை ஆண்டவர் சொல்லி இருப்பார். இதோ நம்ம நாள் பார்த்து இருக்கிறோமா? குறி கேட்டுக்கொண்டு இருந்தோமா? நட்சத்திரத்தை பார்த்து நம்ம அநேக காரியங்கள் செய்திருந்தா அவர் கோபத்துக்கு நம்ம ஆளாய் இருந்தோம் என்றால் ஆண்டவர்கிட்ட நம்ம இந்த நாளில் மன்னிப்பு கேட்கலாமா? ஆண்டவர் அதெல்லாம் அருவருக்கிற காரியம் என்று சொல்லியும் நம்ம மிஞ்சி போயிருக்கிறோமே, பொல்லாப்பான காரியம் நாம் செய்து இருக்கிறோமே. இந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாமா? நாம் மனம் திரும்பணும் என்றால் இதோ சங்கீதம் 2:8 ஆண்டவர் ஒரு வசனம் மூலமாக நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். சங்கீதம் 2:12 சொல்லப்பட்டு இருக்கிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எறியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று. இந்த நாளில் ஒரு தீர்க்க தரிசனம் செய்யலாம். நம்ம அவருடைய பாதத்தை நாம் முத்தம் செய்யலாமா? நம் முன்பாக கடந்து வந்து நம் முழங்கால் படியிட்டு அவரிடத்தில் அவர் பாதத்தில் முத்தம் செய்யலாமா? முடிந்தவர்கள் நம் முழங்கால் படியிடலாம். நம்ம அவர்கிட்ட அவர் பாதத்தில் அமர்ந்து நாம் முத்தம் செய்யலாமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, இது உங்கள் பாதத்தில் நாங்கள் முழங்கால் படிக்கிடுகிறோம் அப்பா. சாஷ்டாங்கமாக விழுந்து நான் முத்தம் செய்யலாமா? நான் பாவம் செய்துட்டேன்ப்பா, என்ன நீங்கள் மன்னிங்கப்பா. நாங்கள் வழியில் அழியாத படிக்கு உங்கள் பாதத்தை நாங்கள் முத்தம் செய்கிறோம் என்று இந்த வேளையில் அவர்கிட்ட நம்ம அவர் சாஷ்டாங்கமாக நான் விழலாமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உம்மை மறுதலித்தேன், பின்வாங்கி போனேன். உம்மை மறுதலித்தேன், பின்வாங்கி போனேன். வல்லமை இழந்தேனையா, வல்லமை இழந்தேனையா. என்னை மன்னியும்
தகப்பனே. அப்பா, நாங்கள் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எத்தனையோ இடத்துல நாங்கள் செய்திருக்கிறோம்ப்பா. பொல்லாப்பான காரியங்களை நாங்கள் செய்திருக்கிறோம்ப்பா. நாங்கள் மிஞ்சி மிஞ்சி போயிருக்கிறோம் தகப்பனே. இது ஒரு விஷயங்களை நீங்கள் மன்னிங்கப்பா. இந்த ஒரு விஷயம் மன்னிங்கப்பா. அப்பா, இதோ கர்த்தாவே, நீங்கள் சொன்னீங்க அப்பா, எந்தெந்த இடத்துலாம் போகக்கூடாது என்று சொன்னீரோ அந்த இடத்துக்கெல்லாம் நாங்கள் போயிருக்கிறோம்ப்பா. இதோ இந்த வேலையில் கர்த்தாவே சாஷ்டாங்கமாக விழுந்து உன் பாதத்தை நாங்கள் பிடித்து கொள்கிறோம்ப்பா. அப்பா, இந்த ஒரு விஷயங்களை நீங்கள் மன்னிங்கப்பா. இந்த ஒரு விஷயம் நீங்கள் மன்னிங்கப்பா. அப்பா, இந்த ஒரு விஷயங்களை நீங்கள் மன்னிங்கப்பா. அப்பா, இது ஒரு நாள் பார்க்கறதும் குறி கேட்கறதும் அப்பா, இது உமக்கு பிரியமில்லாத அப்பா, இது விக்கிரகங்களை அநேக காரியங்கள் நாங்கள் செய்திருக்கிறோம்ப்பா. அப்பா, ஒரு விஷயம் நீங்கள் மன்னிங்கப்பா. அப்பா, நீங்க ஒரு விஷயங்களை மன்னிங்கப்பா. உங்க பாதத்தை நாங்க முத்தம் செய்கிறோம்ப்பா. இதோ இந்த வேலையில உங்க பாதத்தை நாங்க முத்தம் செய்கிறோம்ப்பா. அப்பா, உங்களோட கோபம் பற்றி எரியாத படிக்கு இதோ இந்த வேலையில உண்மை நாங்கள் ஆண்டி கழுகிறோம் அப்பா. நாங்க மனம் திரும்பி உன் பாதத்துல நாங்க அமர்கிறோம் சுவாமி. என் தேவாதி தேவனே, உங்க வல்லமை இறங்கட்டும் அப்பா. இப்பொழுது எங்களை நீங்க மீட்டு கொள்ளுங்கப்பா. நீங்க மீட்டு கொள்ளுங்கப்பா. ஆவியானவரே, எங்களை நீங்க மீட்டு கொள்ளுங்கப்பா. உங்க பாதத்தை நாங்க முத்தம் செய்கிறோம் தகப்பனே. என் தேவாதி தேவனை நாங்கள் வழியில் அழிந்து போகாத படுகை இதோ தகப்பனே. அப்பா, குமாரன் கோபம் கொள்ளாத படுகை இதோ உங்க பாதத்தை நாங்க முத்தம் செய்கிறோம் தகப்பனே. இதோ பொல்லாப்பான காரியத்தை மிஞ்சி போகிற காரியங்களை நாங்க விட்டு விட்டு உங்க பக்கமா நாங்க திரும்புகிறோம் அப்பா. நாங்க மனம் திரும்புகிறோம் தகப்பனே. இதோ இந்த வேலையில எங்களை நீங்க மீட்டு கொண்டமைக்காக உமக்கு நன்றி 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 ராஜா. அப்பா, நீங்க எங்களை மீட்டு கொண்டதற்காக உமக்கு நன்றி 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 ராஜா. உங்க கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஷாலோம் ஷாலோம். கர்த்தருக்காக ஆசீர்வாதமாக. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.